ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிஷனரி யாருன்னா அதோனிராம் ஜட்சன். இவரை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர் தான். ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1788ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தாரு. இவரோட அப்பாவான அதோனிராம் அடிக்கடி ஊழியத்துக்காக வெளியே போவதுண்டு. இவரோட அம்மாவான அபிகாயில் தேவனுக்கு மிகவும் பயந்த ஒரு தாயாக இருந்தாங்க. அதனாலேயே நம்ம அதோனிராமுக்கு 3 வயசா இருக்கும் போதே அவங்க அம்மா அதோனிராம பைபிள் படிக்க பழக்க வச்சாங்களாம். நம்ம அதோனிராம் தன்னோட 3 வயசுலயே வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சாரு. நம்ம எல்லாருமே 4 இல்லைன்னா 5வது வயசுல தான் தெளிவா பேச ஆரம்பிப்போம். ஆனா நம்ம அதோனிராம் தன்னோட 3வது வயசுலயே வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதனாலேயே ஏசப்பா அவருக்கு அளவற்ற ஞானத்தையும் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு உதாரணமா அவரோட 14வது வயசுல அவர் ஒரு புத்தகத்தையே எழுதினாராம். இப்போ நம்ம அதோனிராம் ஜட்சன் அவர்களோட காலேஜ் டேஸ பத்தி பார்க்கலாம். அவரோட காலேஜ் டேஸ்ல அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த அதோனிராமுக்கு ஜேக்கப் ஈம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப ஸ்பெஷலா க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறுறாங்க. இந்த ஜேக்கப் ஈம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாத்திகவாதி. நாத்திகவாதினா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? அவங்க யாருக்குமே கடவுள் மேல நம்பிக்கையே இருக்காது. இந்த உலகத்துல கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த நாத்திகவாதிகளோட நம்பிக்கையா இருக்கும். அதோனிராம் ஏசப்பா மேல ரொம்ப நம்பிக்கையாவும் அன்பாவும் இருக்கிற ஒரு மனிதர். ஆனா இந்த ஜேக்கப் ஈம்ஸுக்கு கடவுள் மேல நம்பிக்கையே இல்லை. அதனால இந்த அதோனிராம் கிட்ட என்ன சொல்றாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அதோனிராமுக்கு ரொம்ப நாலேஜ் இருக்கும் இல்லையா? அதனால இந்த ஜேக்கப் ஈம்ஸ் சொல்றாரு, உன்னோட நாலேஜ் அண்ட் டேலண்ட் எல்லாத்தையும் எதுக்காக கடவுள் கடவுள்னு நீ வீணாக்குற? உன்னோட நாலேஜையும் உன்னோட அறிவையும் நீ பயன்படுத்தினா பெரிய ஆளா மாறலாம். அதனால இந்த கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் விட்டுட்டு நீ உன்னோட நாலேஜையும் டேலண்ட்டையும் பயன்படுத்த ஆரம்பி அப்படின்னு சொல்லி இந்த ஜேக்கப் ஈம்ஸ் நம்ம அதோனிராமோட மனசை மாத்த பாக்குறாங்க. நம்ம அதோனிராமோ ஃப்ரெண்டோட பேச்சை கேட்டு அவர் இதுக்கு முன்னாடி கத்துக்கிட்ட எல்லா போதகங்களையும் மறந்து ஏசப்பாவை விட்டு விலகி உலகத்துக்கு தன்னோட நாலேஜை செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அதோனிராமோட அம்மாவான அபிகாயிலுக்கு தெரிஞ்சிருது. அவங்க ரொம்ப மனவேதனைப்படுறாங்க. ஏன்னா அதோனிராம சின்ன வயசுல இருந்தே பைபிள் படிக்க வச்சு ஏசப்பாவை பத்தி சொல்லி தேவனுக்குள்ள ரொம்ப அதிகமா வளர்த்திருப்பாங்க. ஆனா இப்போ அதோனிராம் தேவனை விட்டு விலகினதை நினைச்சு அபிகாயில் அம்மாவோட மனசு ரொம்ப வேதனைப்படுது. அதனால தன்னோட மகனை நினைச்சு வருத்தப்பட்டு தினமும் ஏசப்பா கிட்ட அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம். நாட்களும் கடந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அதோனிராம் டிராவல் பண்ணும்போது ராத்திரி தங்குறதுக்காக ஒரு ஹோட்டலை தேடுறாரு. அவருக்கு ஒரு ஹோட்டலும் கிடைக்குது. ஆனா அங்க எந்த இடமுமே இல்ல. எல்லா ரூமுமே ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஆனா அதோனிராமுக்கு தங்க வேற இடம் இல்லைங்கிறதுனால ஒரு சின்ன அறைய கேட்டு அங்க தங்குறாரு. என்னதான் அவர் அறைய கேட்டு தங்கினாலும் ராத்திரி அவரால் தூங்கவே முடியல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து அறையிலிருந்து ரொம்ப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அது என்ன சத்தம்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து அறையில இருக்க ஒரு நபர் தன்னோட வியாதியின் நிமித்தம் வலியினால ஓலமிட்டு இருந்தாராம். அந்த சத்தத்தினால இவரால தூங்கவே முடியலையாம். எப்படியோ அப்படி இப்படின்னு காலையில விடிஞ்சிருது. விடிஞ்சதுமே இவருக்கு ஒரு சேடான நியூஸ் வருது. அந்த சோகமான செய்தி என்னன்னா, ராத்திரி ஃபுல்லா கத்திட்டு இருந்த அந்த நபர் காலையில இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தியை தான் இந்த அதோனிராம் கேக்குறாரு. கேட்டதுமே அந்த நபரை பாக்குறதுக்காக அந்த அறைக்கு அதோனிராம் போறாரு. பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிராங்க. அதுக்கு காரணம் அங்க இருந்த நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல குட்டீஸ், நாத்திகவாதியான ஜேக்கப் ஈம்ஸ். அதாவது நம்ம அதோனிராமோட காலேஜ் ஃப்ரெண்டு தான். அவரு தானே நம்ம அதோனிராம ஒரு நாத்திகவாதியா மாத்த ட்ரை பண்ணாரு. அந்த ஜேக்கப் ஈம்ஸ் தான் அங்க மரித்து சடலமா கிடந்தாரு. ஜேக்கப்பை பார்த்ததுமே அதோனிராமுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒருவேளை அதோனிராம் ஜேக்கப் கிட்ட ஏசப்பாவை பத்தி சொல்லியிருந்தா அவரோட ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அவரோட வியாதி கூட அவரை விட்டு நீங்கி இருக்கும். ஆனா அதோனிராம் அதை பண்ணல. சோ அதனால அதை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அன்னைக்குதான் அதோனிராம் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இவ்வளோ நாள் நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆனா இனிமேல் ஏசப்பாவை பத்தி எல்லாருக்குமே சொல்லணும். ஏசப்பாவை பத்தி தெரியாத எல்லாருமே இந்த மாதிரி தங்களோட பாவங்கள்னாலையும் வியாதிகள்னாலையும் மரிச்சு போயிடுவாங்க. அதனால ஏசப்பாவை பத்தி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டு இவர் பர்மாக்கு போறாரு.
ஆனா பர்மால இருக்க யாருமே இவரை ஏசப்பாவை பத்தி சொல்லவே விடல. ஏசப்பாவை பத்தி சொல்ல முயற்சி பண்ணின காரணத்துக்காக நம்ம அதோனிராம 18 மாதங்கள் சிறைச்சாலையில வைக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையில ஒரு நாள் கூட விடாம அதோனிராம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுனாங்களாம். அவரு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் 12 ஆண்டுகள் அவரால் ஒரு ஆத்மாவை கூட ஏசப்பாக்குள்ள கொண்டு வர முடியலையா. அதை நினைச்சு அவரு மனம் தளராம அவரோட முயற்சியை கைவிடாம தொடர்ந்து ஏசப்பாவை பத்தி எல்லாருக்குமே சொல்லிட்டே இருந்தாங்களாம். அந்த 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆத்துமாவை ஏசப்பாக்குள்ள வழி நடத்த ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை பர்மிஷ் லாங்குவேஜ்ல கூட அவரு மொழிபெயர்த்தாராம். அவரு மறிக்கிற அன்னைக்கு 8000 பர்மேஷ் பீப்புள் தங்களோட பாவங்களை விட்டு ஏசப்பாவை தங்களோட சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்களாம். இன்னைக்கு நம்ம அதோனிராம் லைஃப்ல இருந்து 3 லெசன்ஸ் கத்துக்கிட்டோம். முதல் லெசன் என்னன்னா, நம்ம பைபிள் படிக்கும்போது ஏசப்பா நமக்கு அளவற்ற ஞானத்தை கொடுப்பாங்க. நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு டியூஷன் போயோ இல்ல நிறைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியோ ட்ரைனிங் எடுக்கணுங்கிற எந்த அவசியமுமே கிடையாது. நம்ம வேதாகமத்தை தினமும் வாசிக்கும் போது ஏசப்பாவே அதுக்கான எல்லா ஞானத்தையும் நமக்கு கொடுத்துருவாங்க. சோ குட்டீஸ், நீங்கள் உங்கள் ஹோம்ஒர்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இல்லை ஏதாவது உங்களுக்கு தேவையான முக்கியமான வேலைகள் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி, வேதாகமத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் கொடுப்பாங்க. 2வது லெசன் என்னன்னா, இந்த மிஷனரி ஸ்டோரியை நீங்கள் பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதோனிராம் வழி தவறி போகும்போது அதோனிராமோட அம்மாவான அபிகாயில் தொடர்ந்து ஏசப்பா கிட்ட கண்ணீரோட ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஏசப்பா அந்த கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு அதோனிராம திரும்பவும் ஏசப்பாக்குள்ள வழி நடத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு தாயோட ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பதிலளிக்கிறவரா இருக்காரு. நம்ம சில்ட்ரன்ஸ் நம்ம பேச்சை கேட்கலன்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்ம ஃபெட்டப் ஆகி அதை அப்படியே விட்டுருவோம். ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்க குழந்தைங்களை நினைச்சு நீங்க வேதனைப்பட்டா அதை ஏசப்பா கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட கண்ணீரோட அதை தெரியப்படுத்துங்க. ஏசப்பா நிச்சயமா உங்க ஜெபத்தை கேட்டு உங்களோட குழந்தைங்களை ஆசீர்வாதமாவும் எல்லா தீமைகள்ல இருந்தும் விலக்கி பாதுகாப்பாங்க. 3வது லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம் இல்லையா? அவங்க தப்பாவே சொன்னாலும் நம்ம அதை செய்ய தயாரா இருப்போம். ஆனா அது ரொம்ப ரொம்ப தப்பு குட்டீஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது தப்பு செய்ய சொன்னாங்கன்னா இல்ல தப்பான வழிகளை நமக்கு காட்டுனாங்கன்னா நம்ம அதை பின்பற்றாம நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்லி அவங்களையும் நல்வழிப்படுத்தணும் குட்டீஸ். அவங்க பேச்சை கேட்காம இருக்கிறது மட்டும் நம்ம கடமை கிடையாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்ணும்போதும் ஏசப்பாவை பத்தி எடுத்து சொல்லி அவங்கள அந்த தப்பு செய்ய விடாம தடுக்கிறதும் நம்மளோட கடமை தான். இன்னைக்கு கத்துக்கிட்ட இந்த 3 லெசன்ஸையும் எப்பவுமே மறந்துடாதீங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ.